श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தின ஸ்லோக அனுபவம் 47வது ஸ்லோகம். இதில் யதிராஜருடைய திவ்ய சூக்தியின் வைபவத்தை பற்றி தெரிவிக்கிறார். அந்த சூக்திகளின் ஸ்ரீசூக்திகளின் பெருமை. ஜடமதி முதா தந்தா தந்திவ்யதௌஷத சித்தயः பிரமிதி நிதய பிரஜாசாலி பிரபாலனயஷ்டயः ஸ்ருதிசுரபய சுத்தானந்தாபி வருஷகவாரிதாः யமகதி கதா விச்சேதின்யோ யதீஸ்வரசூக்தயः ஜடமதி முதா தந்தா தந்திவ்யதௌஷத சித்தயः பிரமிதி நிதய பிரஜாசாலி பிரபாலனயஷ்டயः ஸ்ருதிசுரபய சுத்தானந்தாபிவர்ஷுகவாரிதாः யமகதி கதா விச்சேதின்யோ யதீஸ்வரசூக்தயः. நல்ல அறிவு இல்லாதவர்கள் அவர்களுக்குள்ள சண்டை போடும்போது திடீர்னு பற்களால் கடிப்பார்கள், கடித்து கொள்வார்கள் ஒத்தர். அறிவில்லாதவா மூடர்கள். அதுபோல வேதாந்த தத்துவங்களை உண்மையை அறியாத அறிவில்லாதவர்கள் அவரவர்கள் மதம்தான் உயர்ந்தது என்று வாதிட்டு துன்பமடைகின்றனர். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய அஞ்ஞானம் என்ற நோயை போக்கி மெய்ஞானம் என்ற இன்பத்தை தரும் ஒரே மருந்து, சிறந்த மருந்து உடையவருடைய திவ்ய சூக்திகள். தத்துவ பொருள்களின் இருப்பிடமாக உள்ளது உடையவருடைய திவ்ய சூக்திகள். உழவர் தன்னுடைய வயல்களில் உள்ள பயிர்களை விலங்குகள் அழிக்காமல் இருப்பதற்காக கையில் தடியேந்தி காப்பார்கள். அதுபோல நல்லறிவான பயிர்களை நல்லறிவாம் பயிர்களை புல்லறிவாளர்களாகிய பிற மதத்தினர் என்னும் விலங்குகள் அழிக்காமல் காப்பதற்கு கோள்களாக இருக்கிறது இந்த ஸ்ரீசுக்திகள். இந்த ஸ்ரீசுக்திகளில் எங்கும் வேதத்தின் உண்மை பொருளே விளக்கப்பட்டிருப்பதால் வேதத்தினுடைய மனம் கமழ்கிறது. அவற்றில் மோட்ச ஆனந்தம் என்னும் பேரின்பத்தை 4 திசைகளிலும் பொழியும் முகில் போன்றுள்ளது. மேலும் இதை சேவித்து அனுபவிப்பவர்களுக்கு யமலோகம் செல்லுதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்படி பல விஷயங்களில் சிறந்தது ஸ்ரீ பாஷ்யக்காரரின் ஸ்ரீசுக்தி என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஜடமதி முதாதந்தா தந்திவ்யதௌஷத சித்தயः. ஜடமதி நல்ல அறிவு அற்றவர்கள், ஜடம் போன்ற மதி உள்ளவர்கள். முதா வீணான, தந்தா தந்தி பற்களின் போரால் வந்த, வியதா துன்பத்திற்கு, ஔஷத சித்தயः வியதான துன்பம், அதற்கு ஔஷத சித்தையாக சித்த ஔஷதம் போன்றவைகள் சுவாமி பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்திகள். பிரமிதி நிதய பிரஜாசாலி பிரபாலன யஷ்டயக. பிரமிதி நேர்மையான அறிவுக்கு, நிதயக உறைவிடங்கள், பிரஜாசாலி பிரபாலன யஷ்டயக பிரஜாசாலி சிறந்த அறிவான பயிர்களுக்கு, பிரபாலன யஷ்டயக பாதுகாக்கும் கொம்புகள் போல இருப்பது. ஸ்ருதி சுரபயக வேதங்களின் வாசனை உள்ளவைகள். சுரபயா அப்படின்னா வாசனை உள்ளது. சுத்தானந்தா பேரின்பத்தை, அபிவர்ஷுக நாற்புறமும் பொழியும் பேரின்பத்தை. அப்படி பொழியும் வாரிதாக மேகங்கள் போன்றது. யமகதி கதா யமலோகம் செல்லும் என்னும் கதையை விச்சேதின்யாக அடியோடு அழிப்பவை. யமலோகம் செல்லுதல் என்ற கதையே கிடையாது, இனிமேல் பேச்சே கிடையாது.
யதீஸ்வர சூக்தையாக இப்படி இருப்பது யதிராஜரின் ஸ்ரீசுக்திகள். அதற்கு ஜெயந்தி விளங்குகிறது. இப்படி யதிராஜருடைய ஸ்ரீசுக்தியை சுவாமி ரொம்ப அழகாக அனுபவிப்பது இந்த ஸ்லோகத்தில். யதிராஜரின் வாக்குகள் மதிகேடர்கள், அறிவில்லாதவர்கள் வீணாக பற்களால் கடிப்பதனால் ஏற்பட்ட வலிக்கு சித்த மருந்து போன்று உள்ளது. அது ஞானத்திற்கு பொக்கிஷம். புத்திசாலிகள் என்கிற நெற்பயிர்களை காப்பதற்கான வேலி போன்றது, கோல் போன்றது. வேதங்களால் மனம் கமழ்வது சுத்தமான ஆனந்தத்தை பொழியும் மேகம் போன்றது. இவ்வளவு சொல்லுவானேன், யமலோகம் என்ற பேச்சையே அறுப்பது யதிராஜனுடைய ஸ்ரீசுக்தி. ஸ்ரீ ராமதேசிகாச்சார் தெரிவிக்கிறார், உலகத்தில் மூட மக்கள் சண்டையில் ஒருவருக்கொருவர் மேலே விழுந்து அடித்து பல்லால் கடித்து கொண்டு துன்புறுவதுண்டு. தத்துவங்களை பற்றிய உண்மை அறிவை பெறமாட்டாத மூடர்கள் தம் தம் மதத்தை நிலைநாட்டுவதில் உள்ள வெறியால் வீண் வாதங்களை சொல்லி ஒத்தருக்கொத்தர் சண்டை போட்டு துன்பமடைகின்றனர் பிற மதத்தவர்கள். அப்படி போன்றவர்கள் ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்திகளை ஆழ்ந்து அனுபவித்து சேவித்தால் அவை சித்த ஔஷதமாயிருந்து மருந்தாயிருந்து அவர்களின் குழப்பம் என்னும் வேதனையை ஒழித்துவிடும். இந்த ஸ்ரீசுக்திகளில் தத்துவ பொருள்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. வயல்களில் பயிர்களுக்கு விலங்கினங்களால் பழுது வராதபடி தடிகளை கொண்டு காப்பது போல நல்ல அறிவு என்னும் பயிர்களை பிற மதத்தினர் விலங்குகளால் கேடு வராதபடி அவர்களை கண்டித்து காப்பதற்கு உரிய கோல்கள் போன்றது இந்த ஸ்ரீசுக்திகள். இவை வேதங்களையே முழுதும் தழுவி வேத அர்த்தங்களையே தெரிவிப்பதா அந்த வேத மனம் கமழும் இந்த ஸ்ரீசுக்திகளுக்கு. மேலும் இந்த ஸ்ரீசுக்திகள் மோட்சானந்தம் என்னும் அமுத பெருக்கை பொழியும் மேகங்கள் போல விளங்குகிறது. எவ்வாறு அப்படின்னா, இந்த ஸ்ரீசுக்திகளை சேவித்தால் மோட்சத்துக்கு ஏற்ற உபாயம் வழியை நமக்கு கொடுத்து மோட்சம் பெறுதல் மிக எளிதாகும் இல்லையா? அதனால் இது மேகங்கள் போல் உள்ளது. மேலும் இவற்றை சேவித்து பொருளை உணர்பவர்களுக்கு யமலோகம் செல்லுதல் என்ற பேச்சே கிடையாது. இவ்வாறு எல்லா வகையிலும் பெருமை பெற்ற ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீசுக்திகள் மற்ற எல்லா நூல்களிலும் மேம்பட்டு விளங்குகிறது என்று அனுபவிக்கிறார் சுவாமி. ஸ்ரீ ராமதேசிகாச்சார், அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீ பரவாக்கோட்டை ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகனுடைய வியாக்கியானம். உடையவரின் பெருமையை பேசியவர் போன ஸ்லோகத்தில் இங்கு உடையவருடைய ஸ்ரீசுக்திகளின் பெருமையை பேசத் தொடங்குகிறார். ஜடமதி முதா தந்தா தந்தி வியதௌஷத சித்தயக. பிற மதவாதிகள் வேத வாக்கியங்களின் உண்மை பொருளை உணராதவர்கள் பெரும்பாலும் யுக்திகளை கொண்டு மதத்தை கற்பனை செய்கிறார்கள். அதை அறிவில்லாத பாமர மக்களிடையே பிரச்சாரம் செய்து தங்களை பின்பற்றும் மக்களை பெருக்குகிறார்கள். அடிப்படையான ஆதாரமும் அறிவும் இல்லாத அவர்கள் வாதங்களில் இறங்கினால் கோபம்தான் அவர்களுக்கு மிகுகிறது. மத வெறியினால் பற்களை நெரிக்கிறார்கள், அட்டகாசம் செய்கிறார்கள், நற என்று பற்களை கடிக்கிறார்கள். இதனால் அவர்கள் நாக்கு கடிபட்டு புண்ணாவதை தவிர வேறு பயனில்லை, அசிடிட்டி தான் வரும். இவர்களுடைய வெறிக்கும் துன்பங்களுக்கும் ஒரே மருந்து தான் உண்டு. அதுதான் ஸ்ரீ பாஷ்யகாரனின் ஸ்ரீசுக்தி. இது காரண காரியங்களோடு பிரமாணத்தோடு தத்துவங்களை ஆச்சரியமாக விளக்குகிறது. இதை கற்றார்களாகில் மதவெறியும் கோபமும் அகன்று தத்துவார்த்தங்களை உணர்ந்து பரம சாத்வீகர்களாகி விடுவார்கள். யதிராஜரின் ஸ்ரீசுக்தி திவ்யமானது. நாவின் புண்ணையும் பற்களின் வலியையும் போக்கும் சித்த ஔஷதமாகும் என்கிறார் வேதாந்த தேசிகன். பிரமிதி நிதயக, நேர்மையான அறிவுக்கு உறைவிடங்கள். இவருடைய ஸ்ரீசுக்திகளில் தத்துவஞானம் விளக்கம் பெறுகிறது. ஏன்னா மற்ற கிரந்தங்கள் மூலம் உண்மையை நன்கு அறிய முடியாது, மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் ஸ்ரீ பாஷ்யகார ஸ்ரீசுக்திகளோ உண்மை பொருளை நன்கு விளக்குகிறது. வேதாந்தத்தில் மாயாவாதத்திற்கோ எல்லாம் பொய் என்னும் மித்யாவாத கல்பனத்திற்கோ சிறிதும் இடமில்லை என்றும், அறியப்படுபவை எல்லாம் சத்தியம் என்றும், மற்றும் பிற மதவாதிகளின் கற்பனைகளுக்கு அந்த வேதத்தில் ஆதாரமில்லை என்னும் விளக்கங்களுக்கெல்லாம் நிதியாய் இவருடைய ஸ்ரீசுக்திகள் விளங்குகிறது. ஸோ வேதாந்தத்தில் மாயாவாதத்திற்கோ எல்லாம் பொய் என்னும் மித்யாவாதத்திற்கோ கொஞ்சம் கூட இடமில்லை
என்று இவருடைய ஸ்ரீசுக்திகள் தெரிவிக்கிறது. அறியப்படுபவை எல்லாம் சத்தியம் என்று இவருடைய ஸ்ரீசுக்தி தெரிவிக்கிறது. பிற மதவாதிகளின் கற்பனைகளுக்கு வேதத்தில் ஆதாரமில்லை என்று இவருடைய ஸ்ரீசுக்திகள் விளக்குகிறது. அதனால தான் பிரமித்தி நிதயக, நேர்மையான அறிவுக்கு உறைவிடங்கள் இவருடைய ஸ்ரீசுக்திகள். பிரஜாசாலி பிரபாலன யஷ்டயகா, சிறந்த அறிவு, அதாவது கழனிகளில் பயிர் வளர்ந்து பலன் கிடைக்கும் காலத்தில் பறவைகள் எல்லாம் வந்து படையெடுக்கும், விலங்குகள் எல்லாம் வந்து அவற்றை தின்று அழிக்க முற்படும். அப்போது காவலர்கள் தடியினால் அவற்றை விரட்டி காப்பது போல சனாதன மதத்தை இவர் ஸ்ரீசுக்திகள் தடிகள் போன்று பிற வாதங்களை விரட்டி அடித்து பாதுகாக்கின்றனர். மேலும் சிறந்த அறிஞர்களாக இருந்தாலும் பிற மதங்களை கேட்டு கலக்கம் ஏற்பட்டாலும் அதை போக்கிவிடும் இவருடைய ஸ்ரீசுக்திகள். ஸ்ருதி சுரபயாக, வேதங்களின் வாசனை உள்ளது இவருடைய ஸ்ரீசுக்திகள். ஆங்காங்கு வேத பிரமாணங்களை எடுத்து காட்டுகிறது. உபனிஷத்துக்களின் வார்த்தைகளை எடுத்து ஒன்றுக்கொன்று முரண்படவில்லை என்று எடுத்து காட்டுவதால் இவருடைய ஸ்ரீசுக்திகளில் வேத மனம் கமழ்கிறது. இது பொன்மலர் நறுமணம் பெற்றதை ஒக்கும். ஸ்ரீசுக்திகள் தாம் மிக உயர்ந்ததாயும் மதுரமாயும் இருப்பதோடு வேதாந்த அர்த்தங்களை வெளியிடுவதாலும் மேலும் உயர்வை பெறுகின்றது இவருடைய ஸ்ரீசுக்திகள். பிரம்மானந்தத்தை அளிக்கிறது இவருடைய ஸ்ரீசுக்திகள். அதோடு காதால் கேட்பதற்கும் இனிமையாயிருக்கும். பிற மத நூல்களோ காதால் கேட்பதற்கும் கொடியவனவாய் விரசமாய் வேத விருத்தமான பொருளை கூறுவதாயும் நரகத்திற்கு காரணமாயும் ஆகிவிடுகிறது. சுத்தானந்த அபிவர்ஷுக வாரிதாக, சுத்த ஆனந்த அபிவர்ஷுக வாரிதாக, பேரின்பத்தை நாற்புறமும் பொழியும் மேகங்கள் போல உடையவருடைய நூல்கள் படிப்பதால் தூய்மையான ஆனந்தத்தை கொடுக்கிறது. ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி அல்லது இன்பம் என்று சொல்வோம். இன்பத்திலும் தூயது தீயது என்ற பாகுபாடு உண்டோ என்றால் உண்டு. தகாத முறையில் ஈட்டிய சொத்துக்களை பெற்றால் அது இன்பம்தான், ஆனால் அது தீயது. தகாத முறையில் பெண்ணை மணந்தால் அதுவும் தீயது. அனாச்சார முறையில் தயாரித்த இனிப்புகளை உண்டால் தீயது. ஆபாசமான கதைகளை படித்தால் இதெல்லாம் ஆனந்தத்தை ஏற்பட்டாலும் இது தூய்மையானதல்ல. இந்த ஆனந்தம் சுத்தமானதும் அல்ல. பின்னால் கேடுகளை தீமைகளை உண்டாக்குபவை. உடையவரின் ஸ்ரீசுக்திகளோ பொருளை உணர்ந்து படிப்போருக்கு அப்பொழுதே சுத்தமான ஆச்சரியமான பேரானந்தத்தை கொடுக்கிறது. அதில் சொல்லிய பக்தி பிரபத்திகளை அறிந்து அதன்படி அனுஷ்டிப்போருக்கு இங்கு வாழும் காலத்திலேயே தூய ஆனந்தத்தையும் மன அமைதியையும் அளிக்கிறது. இந்த சரீரத்தை விடும் காலத்தில் பரமபதத்தில் முக்தானந்தத்தை கொடுக்கிறது. இந்த ஆனந்தத்தை கொடுப்பதில் விட ஓர் உயர்வு உண்டு. அது என்ன அப்படின்னா, கடும் கோடையில் வெயிலின் கொடுமையினால் தபிக்கும் ஜனங்களுக்கு மேகங்கள் வானத்தில் சூழ்ந்து வந்து சுற்று வட்டாரம் முழுவதும் உலக்கை பெய்வது போல மழை பொழிந்து மக்களுக்கும் விலங்குகளுக்கும் பேரானந்தத்தை எப்படி அளிக்குமோ அதே போல ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீ கீதாபாஷ்யம், வேதாந்தசாரம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த தீபம், கத்தியத்ரயம், நித்தியம் போன்ற ஸ்ரீசுக்திகள் கற்போருக்கும் மற்றவர்களிடம் கேட்போருக்கும் இவ்விருவர்களை சார்ந்தோருக்கும் எல்லாருக்கும் ஆனந்தத்தை பொழியும். மேலும் இந்த உலகிலேயே இப்பொழுதே பிரம்மானந்தத்தை அளித்து பிரபத்தி உபாயத்தை அனுஷ்டிக்க வைத்து இந்த உடலை விட்டு நீங்கிய பொழுது மோட்சானந்தத்தையும் அளிக்குமாம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். யமகதி கதா விச்சேதின்யா யதீஸ்வர சூக்தயா ஜெயந்தி. பிரபன்னர்கள் இந்த சரீரத்தின் கடைசியில் மோட்சத்தை பெறுவது திண்ணம், நிச்சயம், உறுதி. ஆனால் பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு பிராரப்த கர்மாவின் முடிவிலே மோட்சமானபடியால் வேறு பிறவிகளும் உண்டு. அப்பொழுது நரகம் சம்பவிக்குமோ என்றால் பக்தர்களுக்கு நரகம் என்னும் பேச்சே கிடையாது. நகலு பாகவதா யம விஷயம் கச்சந்தி. பகவானை சார்ந்தவர்கள் யமலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள். பரிஹர மதுசூதன பிரபன்னான், மதுசூதன பெருமானை அடைந்தவர்களை விட்டுவிடு என்று யமதூதர்களுக்கு உபதேசிக்கிறான் என்ற அந்த பிரமாணத்தின்படி பக்தர்கள் பிறவி எடுத்தாலும் நல்ல யோகிகளின் குலத்திலேயே பிறப்பார்கள். ஆக உடையவரின் ஸ்ரீசுக்திகள் நற்பலன்களையே அளித்து கொண்டு அனைத்திலும் மிக உயர்ந்தவனாக பிரகாசிக்கின்றன என்கிறார் சுவாமி தேசிகன்.
அடியேன் தன்யோஸ்மி ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.